Hi friends, welcome to சாப்பாடு நல்லா இருக்கு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஃபுட் ரெசிபியும் ப்ளஸ் ஒரு கேமும் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களால் அந்த கேமோட பிக்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு வெஜிடபிள் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு சட்னி தான் செய்ய போகிறோம். அந்த வெஜிடபிள் என்னென்னா சௌச்சௌ தாங்க அந்த வெஜிடபிள். அந்த காயை யூஸ் பண்ணி எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி செய்யலான்னு பார்க்கலாம். சௌச்சௌவை டைரெக்டாக ஸ்டவ்வில் சுட்டு எடுத்துக்க போகிறோம். சௌச்சௌவோட ஸ்கின்னோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சௌச்சௌவோட கலர் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் அதை எடுத்து தனியாக வச்சு அது நல்லா ஆறினோன்னே சௌச்சௌவோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளியையும் அதே மாதிரி ஸ்டவ்வில் டைரெக்டாக சுட்டு எடுத்துக்கலாம். இதையும் நல்லா ஆறின பிறகு சின்ன சின்ன ஃபைன் பீசஸாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இதே மாதிரி சுட்டு எடுத்து பண்ணுறதுனால சட்னியோட டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா பொருளையும் ஆயிலில் நல்லா வதக்கி சட்னியாக அரைச்சிக்க போகிறோம். ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடு ஏறினதும் அதில் ஒரு கைப்பிடி பூண்டை நல்லா க்ளீன் பண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 பச்சை மிளகாயும் 2 ரெட் சில்லியையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சில்லியை குறைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு வெங்காயத்தை அது கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கின பிறகு நம்ம சுட்டு எடுத்து வச்சுருக்க சௌச்சௌவோட தோலெல்லாம் பீல் பண்ணி எடுத்துட்டு அதையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளியையும் சுட்டு வச்சுருக்கோம். அதையும் சின்ன பீஸாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன பீஸ் புளியையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்சரில் ஆட் பண்ணி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் சட்னியை தாளிச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடு ஏறின பிறகு தாளிப்பு பொருட்கள் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா தாளித்து எடுத்து சட்னியோட மிக்ஸ் பண்ணி இட்லி தோசை சப்பாத்தி எது கூட வேணாலும் நீங்கள் இதை சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாகவும் ரொம்பவே அருமையாகவும் ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. இப்போ 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிட்டோம். இப்போது நம்மளோட கேமோட பிக்சர் உங்களுக்கு வந்திருக்கு. இந்த பிக்சரை எல்லாம் கனெக்ட் பண்ணி ரிலேட் பண்ணி ஒரு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுவும் ஃபுட் ரிலேட்டட் கேம் தான். சாப்பாட்டு சம்பந்தமான பொருள். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பையும் அது கூட போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரை டீஸ்பூன் ஜீரகமையும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. எல்லா பொருளும் நல்லா செவக்க வறுத்தோன்னே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி சட்னிக்குள்ளே ஆட் பண்ணிங்கன்னா நம்மளோட டேஸ்டியான சௌச்சௌ சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும். இதை நீங்கள் எது கூட வேணாலும் வச்சு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். இட்லி தோசை சப்பாத்தி எது கூட வேணாலும் ஆட் பண்ணி சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் கேமில் கண்டுபிடிக்கிற ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட்டு 5 கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுற சேனல்ஸோட ப்ரொமோஷன் ஃப்ரீயாக செய்து தரப்படும். அவங்களோட ரீசன்ட் 2 வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்து தரப்படும். இந்த ரெசிப்பியும் கேமும் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
சாப்பாடு நல்லா இருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.